இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகிற மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பூஜை போட்டு வாங்குறவங்க கையில் பிடிச்சி கொடுப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா வெள்ளவயிலேருந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு எத்தனை வருஷங்கண்ணா? 1 வருஷம் இருக்குங்களா? கண்ணுக்கு 4 மாதம் தான் ஆகுதுங்க. கண்ணுக்கு வந்து 4 மாதம் ஆகுது. கண்ணு 1 வருஷத்துக்கு கண்ணு மாதிரி இருக்குது. பாலாக குடிச்சிட்ருக்குது. பாலாக குடிச்சிட்ருக்குது. அந்த இது மாடு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுக்குது. பால் ஊட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நின்றுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வெள்ளவயிலேருந்து அந்த நம்ம அண்ணா கொண்டுக்கிறாங்க. மாட்டோட ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளவயில். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? சுப்பிரமணியன். இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளவயிலேருந்து நான் பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்து கொண்டுக்கிறாங்க. ஒரு மாடு ஒரு கண்ணு கொண்டுக்கிறாங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 மாதங்களா? 4 மாதம் ஆகுது. செவல மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலை. கண்ணு வந்து மயிலை. நான் ரேட் என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறீங்க? ரேட் வந்து ஒன்று மாடு கண்ணு சேர்ந்து 1 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் தலையத்துங்களா? தலையத்து கிடாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடு கண்ணு சேர்ந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 1 ரூபா சொல்கிறாங்க. இவரோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 83 00 85 21 53. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? சுப்பிரமணியன். அண்ணா சுப்பிரமணியன் என்ன பார்த்திங்கன்னா வெள்ளவயிலேருந்து கொடுத்துக்கிறாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க கொடுத்துக்கிறாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நேரத்துக்கு 8 லிட்டர் கறக்குங்கண்ணா பால்? 1.5 லிட்டர். நேரத்துக்கு வந்து 1 லிட்டர் கறக்கும். காலையில் சாயந்தரம் கண்ணு விட்டுங்க 1 லிட்டர் கறக்கும். கால் அணைக்கணுமாங்கண்ணா? கால் வந்து அணைக்கணும். அணைச்சி இது பண்ணிக்கலாங்க. மாடு வந்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய சந்தையில் இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த அண்ணன் நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்கண்ணா. தேங்க்யூ. 3 மாடு கொடுத்துக்கிறாங்க. 3 மாடு. இந்த ரேட் டீட்டெயில்ஸில் கேட்டுக்கலாம். இங்கே உட்காந்துக்கிறாங்க. அவங்களோட ஓனர் உட்காந்துக்கிறாங்க. அண்ணா நம்ம எங்கேருந்து வந்துக்கிறோங்கண்ணா? பரமத்தி வேலூருங்க. கரூர் பரமத்திலேருந்து பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறீங்க. எத்தனை மாடுகள் கொடுத்துக்கிறீங்கண்ணா? 1 மாடு கொடுத்துக்கிறீங்களாங்கண்ணா? எந்த மாடுங்கண்ணா? இந்த ஃபஸ்ட்டு மாடு கொடுத்துருக்கீங்கண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? இது 63 ரூபா. சனியாங்கண்ணா? சனா 4 நாளில் கண்ணு போட்டுரும். 63 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா பழையக்கோட்டை மாடு சந்தையில் இருக்குது. ஆனால் ஒரு நேரத்துக்கு எத்தனை லிட்டர் கறக்குங்கண்ணா? நேரம் வந்து 3 லிட்டர் கறக்குங்க. கண்ணு விட்டு வர 3 லிட்டர் கறக்கும். கால் அணைக்கணுமாங்கண்ணா? கால் வந்து அணைக்கணும். இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 3வது ஈத்து. பல்லு எத்தனை பல்லு சேர்ந்துச்சுங்க? இந்த மாடு வேணுங்கிறீங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணா கரூர்லேருந்து வந்திருக்காரு. அவரோட டீட்டெயில் சொல்கிறேன். அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. சதாசிவம். ஃபோன் நம்பருங்கண்ணா? 99 40 95 29 59. இந்த மாடு வேணுங்கிறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணனை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இவர் பேர் சதாசிவம். கரூர் வேலூர்லேருந்து வந்துக்கிறாங்க.
மாடு வந்து இப்போ பழையகோட்டை மாடு சந்தையில் இருக்குது. இதுவோ நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து வீட்டில் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்குங்களா மாடு மாடு இருக்குது, 4-5 மாடு இருக்குது. வேணுனாலே இவர் வந்து கால் பண்ணி கேட்கலாம், டீட்டெயில் வேணுனாலும் கேட்டுக்கலாங்க. தரமான நாட்டு மாடு வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சதாசிவம் கரூர் பரமத்தி வேலூர் பரமத்தி அங்கேருந்து வந்துக்கிறாங்க. நன்றிங்கண்ணா. இந்த மாடு வேணுங்கிறீங்க பார்த்திங்க அப்படின்னா சதாசிவம் சொல்லிவிட்டு கரூர்லேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த மாடு தெளிவாக இருக்குது, நல்லா சுழி சுத்தம் உள்ள மாடு, நல்லா ரொம்ப தெளிவாக இருக்குது. நல்லா நாட்டு மாடு, வளர்த்துறதுக்கு நல்ல மாடு, நல்லா சாதுவான மாடு. இன்னும் 4 நாளில் கன்று போட்டு குழந்த பால் கணிக்கிறீங்களாம் வாங்கிக்கலாம். நேரத்துக்கு 3 லிட்டர் பால் கறக்கும். தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. என் பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேலு, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568ங்கண்ணா. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44 74 968. நம்மகிட்ட வந்து தரமான காங்கை மாடு மட்டும் கிடைக்குமுங்க. காங்கை இனத்தில் கிடாரி கன்று, கறவை மாடு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோக பாருங்கன்னா பழையோட மாடு தாவணிக்கு வாரம் பழையோட மாடு தாவணி வருமுங்க. மாடு தாவணி சார்ந்த வந்து காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் நடக்குங்க. இதுபோக மாடு வேணால் எங்கள்கிட்ட வீட்டில் எப்போவுமே மாடு, நாட்டு மாட்டுக்குள்ள காங்கை மாட்டுக்குள்ள பொருள் எல்லாமே கிடைக்கும். கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, கறவை மாடு எல்லாம் வருமுங்க. இன்னைக்கு பழையோடைக்கு வந்து 4 மாடு வந்துருக்குதுங்கண்ணா. இது 2 கிடாரி, இது 2 பல்லு, இது 2 பல்லுங்க. இது ஒன்று காலக்கன் போட்டிருக்குது, இது கிடாரிக்கன் போட்டுருக்குங்கண்ணா. இதோட காலக்கண்ணுங்கிறது காலக்கன் பாருங்க நாங்கள் போட்டுருக்கோம். இதனோட விலை வந்து 57,000 சொல்கிறோங்கண்ணா. இது 57,000. இந்த 57,000, இது 57,000 கிடாரிக்கண்ணி போட்டிருக்கு. நல்லா நேற்று கண்ணு போட்டிருக்கு. இது வந்து செனமாடு, இது வந்து செனமாடு. இதனோட விலை வந்து 87. இது ரேட் வந்து 87 சொல்லுதுங்கண்ணா. 55 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து 2 பல் நல்லா கிடாரி, 2 வந்து 3 மாதங்கண்ணா. இது மூட விலை வந்து 60 ரூபா. 60 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாடு வந்து நம்ம காங்கை மாடு பொறுத்தவரை நம்ம இது எப்பவுமே கிடைக்குங்கண்ணா. நன்றி. தலையீத்து சனையாக இருக்குது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸ் பல்லடம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாடை விளையாடுவீங்க, கான்டாக்ட் நம்பர் தர்றேன், வாங்கிங்க. தலையீத்து சனையாக இருக்குது. ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து கான்டாக்ட் நம்பர் தர்றேன், அவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கங்க. ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகள் வச்சுட்டு அந்த அண்ணன் கொடுக்குறாங்க, பல்லடத்துலேருந்து கொடுக்குறாங்க. தரமான நாட்டு மாடு வந்து வாங்கி விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜெய் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்லேயும் நாட்டு மாடு வச்சுக்கிறாங்க. இந்த மாடு எல்லாமே வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த நாட்டு மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகள் அந்த அண்ணன் தான் கொடுக்குறாங்க. மாடு வேணுங்கிறீங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி தரமான நாட்டு மாடு வாங்கிக்கலாங்க. இந்த மாடுகளாக பார்த்திங்கன்னா பழையகோட்டை மாடு சந்தையில் இருக்குது. உங்களுக்கு வந்து சுழி சுத்தம் உள்ள மாடு, நல்லா தெளிவாக இருக்கும். தெளிவான மாடு வந்து வாங்கணும் அப்படின்னா பல்லடம் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகள் அந்த அண்ணன் கனெக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. கொடுத்துக்கிறாங்க சந்தைக்கு மாடும் கண்ணும். மாடு வந்து பார்த்திங்கன்னா 3வது இதில் தெரியுது. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண் இருக்குது. இன்றைக்கி நிறைய காலக்கண் தான் வந்திருக்குது. மாடுக்கு ஒரு 6 மாடு கொடுத்துட்டேன். குற்றாலம் 2 மாடு போகுதுங்க. இன்னைக்கு அத்தனாதீஸ்வரர் மலைக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு மாடு 49 காலையில் 7 மணிக்கு போச்சு. இன்னும் ஒரு 6-7 மாடு தோட்டத்தில் இருக்குதுங்க. நேற்று செங்கல்பட்டு ஒரு மாடு 75,000 போச்சுங்க. 4 மணிக்கு 2 அப்புறம் இங்கே 2 சின்ன மாடு, ஒன்று 4 பல்லு காலக்கனோட கொண்டாந்துருக்கேன். அது 4 பல்லுங்க. 2 4 லிட்டர் பால் வரும். கண்ணு வருங்க 5 நாள் கண்ணு. இது 5 நாள் ஆகுது காலக்கண்ணு. காலானே வெளியில். இது ரெண்டாவது 4 பல்லுங்க. 3.5 லிட்டரு 2 சூறாக வருங்க. 2.5 சூறாக வரும். அதுக்கு என்ன மலை ஏறத்தில் வந்து உங்களுக்கு மாடு வயிறு நம்ப அது இருக்குது. மழை எங்களை வெடி பெய்யும். அதான் நல்லா மேயுது. அதெல்லாம் அதிகமாக வாங்க. இந்த மாடுங்க இது எப்படி? இது கறவை 4 லிட்டர் வருங்க. கண்ணு காலக்கண்ணு இது ஒரு 4 லிட்டர் மாடுங்க. இது கண்ணு போட்டால் இது ஒரு இன்னைக்கு 3 நாள் தாவுதுங்க. ஆமாங்க. இது ஒரு 40 ரூபா வந்தால் கொடுக்கலாங்க. அந்த கண்ணு ஒன்று அது 47 ரூபா சொன்னாங்க. தம்பி 40 ரூபாய்க்கு கேட்டுருக்காரு. சரி
அது உண்மை தாங்க என்ன பேசுவோம். வியாபாரத்தில் வந்து மாற்றி பேசவே கூடாது. நீங்கள் 2 ரூபா முன்ன பின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. இது எத்தனை பல்லுங்க? இது பல்லு சேர்ந்துருச்சுங்க. இது இந்த கன்று 3ஆவதாக இருக்கு. அதில் ஒரு கன்று சேர்த்தி இருக்கு. நாமளே வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வர்றோங்க. சரி. ஒரு கன்று முன்ன பின்னு இருக்கு. அது 2ஆவது கண்ணுங்க. தெரிஞ்ச இடத்துலயே இருக்கு. அது வேணா 2ஆவது கன்று 4 பல்லு. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பரை சொல்லிடுறீங்களா? தங்கவேல் மணியனூருங்க. சரிங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர். சரிங்க. நம்ம ஃபோன் நம்பருங்க? 94439 சரிங்க. 41737. சரிங்க. இன்னொரு நம்பர் இருக்குங்க ஏர்செல்லு. 9976ங்க. சரிங்க. 25 77 97. சரிங்க. நன்றிங்க. வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறேங்கண்ணா. பழையக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்து எத்தனை மாடு கொண்டு வந்துக்கிறீங்கண்ணா? ஒரு மாடு கொண்டு வந்துக்கிறாரு. மாடு கண்ணு கொண்டு வந்துக்கிறீங்களாங்கண்ணா? மாடு கண்ணு கொண்டு வந்துக்கிறாங்க. மாடு என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா? மாடு வந்து 53 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து செவல மாடு. ஆனால் இது தலையீத்தாங்கண்ணா இல்லை? இது வந்து 2வது ஈத்து. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா? கண்ணு போட்டு 24 நாள் ஆச்சு. கண்ணு வந்து காலக்கண்ணுங்களா கிளறி கண்ணுங்களா? கண்ணு வந்து காலக்கண்ணு. ரேட் என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறீங்க? ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 53 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பழையக்கோட்டை மாடு சந்தையில் வந்து இருக்குது, கொண்டுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கொண்டுக்கிறாங்க. நான் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமில் வந்து காங்கேயம் மட்டும் சிவன்மலையில் வந்து இருக்கிறாங்க. சிவன்மலைனாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் பேர் வந்து சேனாதிபதி. அவர் வந்து சிவன்மலையிலேருந்து கொண்டுக்கிறாரு மாடு. இந்த மாடு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 53 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க. அதுவோ அந்த அண்ணா வந்து மாடு வந்து வச்சுக்கிறீங்களாங்கண்ணா வீட்டில்? இந்த நாட்டு மாடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து வச்சுக்கிறாங்க, வளர்த்துறாங்க. வேணுங்க அப்படின்னாலும் அவங்களோட நம்பர் தர வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சுடுவார். நீங்கள் வேணும் அப்படின்னாலும் வந்து வாங்கிக்கலாங்க. அவரோட ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறேன். நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99 657 31 814. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுங்க. வாட்ஸ்அப்பில் வேணாலும் அனுப்புவாங்க. இதுவோ நாட்டு மாடு வந்து வாங்கணும் அப்படின்னாலும் அவர்கிட்ட வந்து மாடு வந்து இருக்குது. நான் வீட்டில் தோட்டத்தில் வந்து இருக்குது. வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணிங்க. தரமான நாட்டு மாடு வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து பழையக்கோட்டை நாட்டு மாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விற்றுட்ருக்காரு. வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயும் வந்து நாட்டு மாடு இருக்குது. வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணிங்க. தேங்க்யூங்கண்ணா. நன்றிங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி பக்கத்தில் போனீங்கன்னா அது காலக்கண்ணு. ப்ரோ வணக்கம். வணக்கங்க. நாட்டு மாட்டு சந்தைக்கு இன்றைக்கி எத்தனை மாடுகள் கொண்டு ஒரு வந்திருக்கீங்க? மாடு கண்ணு மாடு கொண்டு வந்துருக்கேங்க. சரிங்க. என்னோட ஃபார்ம் இருக்குது, நந்திராஜா கட்டில் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க. சரிங்க. நமக்கு நாட்டு மாடு காங்கி மாடு மட்டும்தான் வியாபாரமுங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2ஆம் தேதி மயில கடை கண்ணு மாடுங்க. இந்த மாதிரி கண்ணு செவலக்கண்ணுங்க. சரிங்க. கண்ணு நல்ல கடை இருக்குது, நல்லா கண்ணுங்க. சரிங்க. சுத்தமான கண்ணு, நல்லா அருமையான செவலக்கண்ணு, கடை கண்ணுங்க. மாடு வந்து 2ஆம் தேதிங்க. சரிங்க. மாடு மயில் மாடு. சரிங்க. இன்னைக்கு கூட கண்ணு போட்டு 10 நாள் ஆகுதுங்க. சரி. கறவை நேரம் ஒரு 2.5 பொடி வருதுங்க. சரி. கால் அணைஞ்சதும் மிச்சம் பண்ணுங்க. சரிங்க. லேடிஸ்க்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா கறந்துக்கலாமுங்க. சரி. நல்ல குணமானத்தில் அருமையான நல்ல தெளிவான மாடு. நல்லா இளம் மாடு, நல்லா 2ஆம் தேதி நல்லா இளம் பொருளான மாடு. சரி. ஊருங்க நம்மளுக்கு? நம்ம ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் கார்வழிங்க. கார்வழிங்கிறது பார்த்தீங்கன்னா முத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணுங்க. சரிங்க. கார்வழிங்கிறது கரூர் மாவட்டம். அந்த அடையாளத்துக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க. சரி சரி. நம்ம ஊர் கார்வழிங்க. சரிங்க. கான்டாக்ட் நம்பர் சொன்னோம்னா அப்புறம் அங்கே வந்து கூப்பிட்டாங்கன்னா மாடு கன்று பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு 4-5 மாடு கட்டாதி இருக்குதுங்க. சரிங்க. நம்பர் சொல்லிட்டுங்களா? நம்பர் 98ங்க 652ங்க 47ங்க 522. இன்னொரு நம்பர் இருக்குதுங்க 98ங்க 423ங்க 47ங்க 522. யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணால் நாட்டு மாடு நம்பர் வாங்கிக்கலாம். சரி. சரி. ஃபோட்டோ அது இதுன்னு கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடலாங்க. ஃபோட்டோவுக்கு கரை வீடியோ எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். சரி. நம்மளுக்கு இது போக மாடுகள் இருக்குங்க? இன்னொரு 4 மாடு இருக்குது. சரி. சில மாடு கண்ணு மாடு எல்லாமே இருக்குது. சரி. அது எல்லாமே சேல்ஸ்? எல்லாமே சேர்த்து வியாபாரம் தாங்க. சரி. சரி. நன்றி. நன்றி, வணக்கம். சரி. இதும்பட கண்ணு மாசக்குட்டியுமே இருக்குது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டுக்காரரை பார்த்து கேள்வி கேட்டுக்கலாம். கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு சந்தையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம், இன்றைக்கி தயிர் சாப்பாடு 2 சாப்பிட்றது எடுக்கிறீங்களா? எடுத்தாச்சுங்க. 2வது கவின் வாங்குறாப்புல. இன்னைக்கு சாம்பார் சாதம், சாம்பார் சாப்பாடு. இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு. அப்போ கிடச்சிருக்காரு, அப்பெல்லாம் தர்றாங்க.
பையன் வாங்கிட்டியா? நீங்கள் என்ன சாப்பாடு? சாம்பாரும் பருப்பு சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் சாம்பார் சாதம் ப்ளம் தயிர் சாப்பாடு. சாம்பார் சாதம் சாப்பிட்டு அதுக்கு ஒரு வாங்கிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது கண்ணு மாடாங்க இல்லை காலக்கண்ணு போட்டு எத்தனை நாள்? கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது. காலக்கண்ணு இது எத்தனாவது? நாலாவது ஈத்து பல்ல சேர்ந்துருச்சு. ஒரு நாளைக்கு வந்து 3 ஓடி கொடுத்துருக்குங்க. ஒரு நேரத்துக்கு வந்து 3 லிட்டர் கறக்குது. கண்ணை ஊட்டினது போக ஒரு நேரத்துக்கு 3 லிட்டர் கறந்துட்டு இருக்குது. கால் அணைக்கணுமாங்கண்ணா? கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை. யாரும் கலந்துக்கலாம். இது குழந்தை பால் கிடைக்கிறீங்க வாங்கிக்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 57 ரூபா சொல்கிறாங்க. நேரில் அனுசரித்து வாங்கிக்கலாங்க. ஒரு ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து சண்முகம். அவர் வந்து ஊர் வந்து பழனி. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து தம்பு சாரி, அந்த அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா தம்பு. ஊர் பேர் பழனி. நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99 43 72 40 38. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து வந்துக்கிறாங்க. கண்ணு மாடும் கண்ணு கொடுத்துக்கிறாங்க. மாடு வந்து இது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணு. கண்ணு போட்டு 3 நாள் ஆகுதுங்களா? 3 நாள் ஆயிடுச்சுங்க. நான் ரேட் என்னங்கண்ணா? 57 ரூபா சொல்கிறாங்க. நேரில் அனுசரித்து வாங்கிக்கலாம். நேரத்துக்கு 3 லிட்டர் கறக்கும். இந்த குழந்தை பால் கிணிக்கிறீங்க வீட்டில் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கிணிங்கின பால் வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடு வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன், கேட்டு வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி நாட்டு மாடு வாங்க, பழையக்கோட்டை வாங்க, பழையக்கோட்டை மாடு தவணைக்கு வாங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்குது. கவின் வந்து கிடத்தலை போகாதுக்கு முந்தைய அங்கே போகிறாப்புல அதுக்கே வந்து பயங்கரம் மிரட்டுது. மண்ணெலாம் மறைக்குது. எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாப்புல அதுக்கே பயங்கரம் மிரட்டுது. கிடத்தலை போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அது மாட்டோட கண் இருக்குது, அதனால் அப்படி மிரட்டுது. யாருக்கு இடத்துல வரக்கூடாது அப்படின்ட்டு. செமையாக இருக்குது.